எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். லாகூல், வெற்றி, மட்டு, நான் விகே. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த டீமை பத்தி இன்னைக்கு அரட்டை அடிக்க போறோம். IPL 2025க்கு நான் டீமை படிச்சிடறேன் வழக்கம் போல. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத சொல்லுங்க. 4 பேர் ரிட்டைன் பண்ணாங்க. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அபிஷேக் போரல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வாங்கினது மிச்சல் ஸ்டார்க் 1175, KL ராகுல் 14, அடம் பிடிச்சி சேயாசேருக்கு போய் எடுக்க முடியாமல் அப்புறம் KL ராகுல் எடுத்தாங்க. ஹாரி ப்ரூக் 625, ஃப்ரேசர் மெக்கர் 9, நடராஜன் 1075, ஹேமங் பதானி கோச்சோட இன்ஃப்ளூயன்ஸான்னு தெரியல, கருண் நாயர் 0.5, சமீர் ரிஸ்வி 0.95, அசுதோஷ் சர்மா 3.8, மோஹித் சர்மா 2.2, ஃபாஃப் 2, முகேஷ் குமார் ஏற்கனவே இங்கே இருந்தவர் தான் 8, தர்ஷன் நல்கண்டே 0.3, விப்ராஜ் நிகாம் 0.5, சமீரா 0.75, டானவன் ஃபரேரா 0.75, அஜய் மண்டல் 0.3, மன்வந்த் குமார் 0.3, திருப்பூர்ண விஜய் 0.3, மாதவ் திவாரி 0.4. ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வந்து 22. இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் தான் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அவர் தான் கேப்டன் இது பண்ணோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பண்ட்டுக்கு போனது சும்மா எனக்கு என்னமோ அதை பார்த்தா போறீங்களா ரைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆனால் ரொம்ப தான் ட்ரை பண்ணாங்க 26 போய். அது ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லதாகவும் போச்சு. அதுக்கு பதில் KLR எடுத்து மிச்ச காசில் போட்டு நல்லா பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. நடராஜன் ஃபிட்னஸ் தான் கொஞ்சம் டவுட்டு. பட் ஆனால் அவர் அங்கே கேம்ப்ல தான் இருக்காரு. பட் பவுலிங் போடுற மாதிரி எதுவும் வீடியோ இல்லை. பட் கேம்ப்ல தான் இருக்காரு அப்பத்துலேருந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் அங்கதான் இருக்காரு. கேம்ப்ல இருக்காரு. அதெல்லாம் ஓடுற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க. காலையில என்ன சாப்பிட்டாரு? ஷோல்டர் இன்ஜுரி தான் ஆச்சு. ஸோ இன்னும் பவுலிங் போடுற மாதிரி எதுவும் வீடியோ வரல. ஓகே, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்ட வரைக்கும் அவர்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப மத்தபடி டீம்ல ஸ்டப்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணாங்க. பட் ரொம்ப பேட் ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ரிட்டைன் பண்றவருக்கும் நல்லா விளையாடினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபார்ம் இல்லை. பட் டெல்லி பிட்ச் வந்து இந்த இப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டு, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மேபி வேற இந்த பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் கன் லைக் ஃபிட்டா இருந்தாங்கன்னா ஸ்டார்க், நடராஜன், முகேஷ் சர்மா வந்து நான் ஏற்கனவே நல்லா கொஞ்சம் பால் பேஸ்லயும் போடுறாரு. முகேஷ் குமார் மோஹித் சர்மாவோட கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. முகேஷ் குமார் ஆல் இதுலயும் போடுறாரு. நியூ பால்லையும் நல்லா போடுறாரு. டெத்லயும் இப்பெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. ஸோ 3 பேருமே அவங்களால டெத்ல போட முடியும். ஸ்டார்க், நடராஜன், முகேஷ். இது அப்புறம் குல்தீப், அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, இருக்கவே இருக்கு. மோஹித் சர்மா வேற இருக்காரு, இன்னும் கொஞ்சம் உருட்டணும்னா. ஸோ நல்ல இது. மேபி 6th பவுலர் சம்டைம்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். வேற ஸ்டப்ஸ் வச்சுலாம் ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6th பவுலர் சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நிறைய அவுட் ஆகி ரிஸ்வி உள்ள வந்தாருன்னா மோஹித் உட்கார வைப்பாங்க, லைக் இம்பாக்ட் சப்ல. அப்படி இருந்தாங்கன்னா 6வது இது வந்து ஸ்டப்ஸ் வச்சு இது பண்ணும். அப்படி இல்லை யூஸ் பண்ணலன்னா மோஹித் சர்மா இன்னொன்றாருன்னா நல்லா இருக்கும் பவுலிங் அட்டாக். வெற்றி அவங்க ஃபாரின் கண்டிஜென்ட் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க ஆன் பேப்பர். பட் கரண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசர் மக்கருக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ்லாம் கொஞ்சம் பேட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா. இவர் வந்து ஹாரி ப்ரூக்கு இப்போ ஒரு இங்கிலாந்து சீரீஸ் கூட இங்க வந்து ஆடிட்டு போனாரு. இம்ப்ரெசிவ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மிடில் பண்றாரு, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஃபர்கெட்டபிள் சீரிஸ் வெற்றி. அது அவன்லாம் நேரா எல்லாம் நிறைய போல்டு. ஆனா அது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, போனது அவங்க ப்ரூக்ஸ முதல்ல எடுத்தப்ப கங்குலியும் இவரும் சொன்னது வந்து ஃபினிஷர் ரோல் அப்படின்னாங்க. ஐ திங்க் இந்த தடவை நம்பர் 6 தான் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இவங்க அக்சர் பட்டேலே இப்போ 5ல இந்தியா விளையாடுறாரு. ஸோ அக்சர் பட்டேல மேலே இறக்கிட்டு ப்ரூக்ஸை வந்து ஸ்பின்னுக்கிட்ட இருந்து இது பண்ணிட்டு ஐ திங்க் தே வில் ட்ரை டு பிளே இது எண்ட்ல விளையாடுற மாதிரி ஃபினிஷர் ரோல் தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அவங்க இருக்க பேட்டிங் லைனப் வந்து இப்போ KL ராகுல் வச்சு ஓபன் பண்றாங்கன்னா ஒருத்தர் ஒரு சைட்ல நிப்பாங்க. பட் இன்னொரு சைட்ல எல்லாரும் காலி ஆயிட்டாங்கன்னா ஃபினிஷர் ரோலோட மிடில் ஆர்டர் வரையும் வந்துருவாரு அவரு. இல்ல அப்படி பண்ண முடியாது. அவங்களுக்கு இப்போ 7 வந்து ஐ திங்க் ஃபாஃப் இல்லைன்னா JFM 2 பேர்ல ஒருத்தர். பட் இட் ஸ்டில் ஸ்டார்ட் வித் JFM, ஜேஸ் ஃப்ரேசர் மேக்கருக்கு, KLR, அப்புறம் அபிஷேக் பொருள். அப்படியே பிளேயிங் சொல்லிடு, அப்புறம் டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு KLR கூட 1 வரலாம். ஏன்னா முடிச்ச உடனே KLR ரொம்ப அவங்க ஹி கேன் பிளே இன் எனி பொசிஷன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பதானி சொல்றாரு, அந்த ஓனர் சொல்றாரு, எல்லாரும் KL ராகுல் வந்து எந்த பொசிஷன் விளையாடுவார், எந்த பொசிஷன் விளையாடுறான்னு ரொம்ப இது பண்ணி சொல்றதுனால
தே கேன் கோ வித் அபிஷேக் பொருள் அண்ட் ஜேஎஃப்எம் ஓப்பனிங், கேஎல்ஆர் ஒன் டவுன் கூறும் வரலாம், இல்ல அதர் வே அரௌண்ட் எப்படி வேணும். அந்த டாப் 3 இவங்க தான் இருப்பாங்க. ஐ ஃபீல் இந்த தடவை அவங்க அக்சர் பட்டேல் நம்பர் 4 விளையாட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், ப்ரூக்ஸ், அசுதோஷ் சர்மா. நம்பர் 8 வந்து ரிஸ்வி ஆர் மோஹித் சர்மா டிபெண்டிங் அப்பான் இம்பாக்ட் சப். அப்புறம் குல்தீப், ஸ்டார்க், நடராஜன், முகேஷ் குமார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேப்டன் யாரு? கேப்டன் அக்சர் பட்டேல் இல்ல கேஎல்ஆர் தான். 2 பேர்ல ஒருத்தர். ஐ திங்க் இவ்வளோ லேட் பண்றாங்க, அதான் 2 பேர் மேபி டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி அக்சர் அக்சர் பட்டேல் கூட பட்டேல் போகலாம். தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வைஸ் கேப்டன் T20க்கு. அதான் அக்சர் பட்டேல் தான் கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த தடவை ஏதாச்சும் நல்லா விளையாடி ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்புறம் கேப்டன்சி இது வேற ஆசை வந்துடும் இந்தியாவுக்கு. இதுக்கு மேல கேஎல் இந்த லாகூலுக்கு கேப்டன் கிடையாது அப்படின்னு நம்மளோட லாகூல் சொல்லிட்டாரு. ஸோ அதனால அக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் அதான் இப்போ மட்டும் சொன்ன பிளேயிங் 11 அதே தான். பட் அவங்க வந்து இம்பாக்ட் சப்பா சம்படி லைக் பேட்டரை உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன் ஒரு கருண் நாயரே கொண்டு வந்தாங்க, இல்லை ரிஸ்வியை கொண்டு கருண் நாயர் வந்தாங்க. பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. பட் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா பவுலர் ஷார்ட் ஆகும். கரெக்டா 5 பவுலரோட போவாங்க. அப்போ ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சு போட முடியாது ஐபிஎல்ல. ஸோ 6th வந்து அவங்க பவுலரை தான் உள்ள கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா விப்ராஜ் நிகாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் அவரு மன்வந்த் குமார் 2 பேர் இருக்காங்க மீடியம் அதுல பேஸ் வந்து ஸ்பின்னர் ஒன்று. ஸோ நான் வந்து ஹையா ரேட் பண்ணுவேன் விப்ராஜ் நிகாம். எக்ஸலன்ட் ஸ்பின்னர் அண்ட் வெரி ஹேண்டி லோவர் ஆர்டர் பேட்டர். ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். மன்வந்த் குமார் ஆல்சோ லைக் யூ செட் இஸ் அன் ஆப்ஷன். பட் ஐ மைட் கோ அவங்க ஆல்ரவுண்டர் இதுவும் அப்படின்னா விப்ராஜ் நிகாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை இருக்கவே இருக்கார் மோஹித் சர்மா ஒரு ஆப்ஷனாக கூட அவங்க வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய இது. இதுல பாக்குறதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, யார வேணா கொண்டு வந்துக்கலாம். பட் சேஸ் பண்ணும்போது முதல்ல டிசைட் பண்ணிருக்கணும்ல பவுலிங் ஆப்ஷன். அது வந்து கொஞ்சம் எப்படி போவாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் சம்படி லைக் விப்ராஜ் நிகாம் வில் பி ஈஸியர், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவரை. ஸோ இது போக போக தான் தெரியும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஐ திங்க் இந்த 5 ஃபிட்டாக இருந்தாங்கன்னா தே கேன் கண்டென்ட் ஃபார் த பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இந்த டோர்னமெண்ட்டு. பட் அந்த 5 ஃபிட்டாக இருக்கணும் அண்ட் அவைலபிளாக இருக்கணும். சம்படி லைக் ஸ்டார்க் வித் WTC லூமிங் லார்ஜ், நடராஜன் ஃபிட்னஸ் க்ளோட் எப்போவுமே இருக்கும், மோஹித் அண்ட் அக்சர் எப்போவுமே தே கேன் பி ரிலைட் ஆன். பட் இந்த 5 பேர் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா இதுக்கு கொஸ்டினே இல்லை, தே ஹேவ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் அட்டாக்ஸ் இந்த டோர்னமெண்ட். பட் கேஎல் ராகுல் ஓகே கைண்ட் ஆஃப் அ பேங்க்கு. இவங்க ஃபேஃபை வந்து சீப்பாக எடுத்துட்டாங்க, ரொம்ப சீப்பாக எடுத்துட்டாங்க. ஜேஎஃப்எம் ஐ திங்க் வில் ஸ்டார்ட் அண்ட் ஃபெயில் அண்ட் தென் ஃபேஃப் வில் இவென்ச்சுவலி கம் டு தி டீம். அவங்க இது பண்ணாங்கன்னா 2 பேரும் கூட விளையாட வைக்கலாம். அப்போ அதான் எய்தர் ஜேஎஃப்எம் வில் ஃபெயில் அண்ட் ஃபேஃப் வில் கம் இன் ஆர் ப்ரூக் வில் ஃபெயில் அண்ட் ஃபேஃப் வில் கம் இன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு மிக மிக டைரக்டா ஃபேஃப் உள்ள வர மாட்டாரா? டைரக்டா ஃபேஃப் உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல இந்த ஃபாரின் இந்த 4 பேரை கொஞ்சம் ஜகிள் தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ஸ் இந்த மிடில் ஆர்டர் வந்து எந்த அளவுக்கு செட்டில் ஆவாங்க, எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டப்ஸும் நாட் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இன் SA20. ஸோ அது அந்த அந்த கொஞ்சம் ஜகிள் ஆகிட்டே இருக்கும் அந்த மிடில் ஆர்டர் ஃபாரினர்ஸ். ஏன்னா ஃபேஃபும் ஜேஎஃப்பும் 2 பேரும் விளையாடுனா எவ்ரி பேட்ஸ்மேன் ஹாஸ் டு கோ 1 ஸ்லாட் பிலோன்ற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு வராது இனிஷியலி, அட்லீஸ்ட். வேற வழி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபார்ம் இல்லைன்னா மேபி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அதுதான் அதனால வந்து அது கொஞ்சம் இவங்களுக்கு வந்து நேற்று குஜராத் பேசும்போது நம்ம பேசணும் அந்த டாப் 3 வந்து சாலிடா கொண்டு போயிருவாங்க 13 ஓவர் அப்படின்னு. இவங்களை வந்து அப்படி 13 ஓவர் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அட்லீஸ்ட் இல்ல கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க. அதுதான் அட்லீஸ்ட் அப்போ இவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஆனா அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் ப்ரொப்பல் பண்ணி இல்லை அட்லீஸ்ட் கன்சாலிடேட் பண்ணி அந்த ஒரு 170 180 கொண்டு போகுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து எல்லா மேட்சும் நடக்குமான்னு தெரியாது. அது ஒரு 50-50 மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுதான் இந்த டீமோட வீக்னஸ் அண்ட் கேப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் வந்து ஃபுல் மார்க்ஸ், இந்த மிடில் ஆர்டர் அண்ட் இந்த ஃபாரின் பேட்டர்ஸ் ஐ எம் நாட் ஷுர் ஆஃப் ஹவு தே வில் பெர்ஃபார்ம். ஸோ இதை பத்தி எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. ஓப்பனிங்ல எப்படியா இருந்தாலும் எக்ஸ்ப்ளோசிவ் விளையாடுவாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஓனர் இது எல்லாமே சொல்றத பார்த்தா நாங்க SRH போனதோட பயங்கரமா அடிச்சாங்க அப்படி இப்படின்னு அந்த இதுல தான் போவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு 2-3 மேட்ச் தோத்த உடனே திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அவங்க ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் SRH எமுலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வில் தே கோ ஃபார் த லென்த்னா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. எனக்கு மெயின் ரீசன் எனக்கு தெரியாத ப்ராப்ளம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த மிடில் ஆர்டர் ஆர் த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் பேக் லைட் ஆன் பேக்கப். இப்போ சரி இப்போ 5 பிளேயர் நல்ல ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் பவுலர்ஸ். பட் ஸ்டார்க்கு போன KKR ஆடினப்ப கடைசி தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. கேன் தே அஃபோர்ட் டு கோ டு தட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா DC டசன்ட் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சமீரா தான் பேக்கப்.
ஆமா சபி தான் பேக்கப். பட் அவங்க ஸ்டார்க்கு கரெக்ட் கண்டினியூ தான். அது பண்ணாலும் கூட கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்டார்க்கும் இல்ல சமீருக்கும். ஸ்டார்க் இன்ஜூரி ஆயிட்டு சமீரை ஒரு மேட்ச் கொண்டு வரலாம்னா அவர் இன்ஜூரா தான் இருப்பாரு. அதனால எனக்கு அவங்க பவுலிங் வந்து தோ ஆன் பேப்பர் given இட்ஸ் a குட் ஃபுல் லைன் அப்னாலும் there's a ஸ்லைட் ரிஸ்க்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க ஃபினிஷிங் கேட்டீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி டவுட் தே வில் குவாலிஃபை. மிடில் ஆர்டர் மிடில் ஆஃப் த டேபிள் மேபி கொஞ்சம் கேட்சப் பண்ணலாம், பட் டிஃபிகல்ட் தான். ஓகே, நான் ஒரு 7-8 அந்த ரேஞ்சில முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் அதான் ராகுல் ஒரு கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. பவுலிங் ம். ஸ்ட்ராங்குங்கிறாங்க. நான் ஐ டோன்ட் திங்க் தேர் பவுலிங் ஸ்ட்ராங். ஏன்னா 14 மேட்சுக்கும் பிரதர் இன்ஜுரி ஆகாம ஸ்டார்க்கு நட்ராஜன்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இன்ஜுரி விடுங்க பிரதர், Plus பாக்குறதுக்கு 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இன் இந்தியா, குல்தீப் அக்சர். எனக்கு தெரிந்து இந்த விப்ராஜ் நிகம் வந்து கொஞ்சம் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட்டா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் லக்னோவோடலாம் நல்லா போட்டிருக்காரு. லக்னோவோட இருக்கும்போது சொல்றேன். லக்னோ T20 அதான். ஓகே, இப்போ பேட்டிங் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றீங்க. கண்டிப்பா கிடையாது. இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க, பட் தே மைட் வின் கப்புள் ஆஃப் மேட்சஸ் அகைன்ஸ்ட் த டாப் டீம்ஸ். அப்செட் பண்ணி விட்டுருவாங்க. அப்செட் அந்த மாதிரி அது யூஸ்வலா அக்ரெசிவா எல்லா இதுலயும் ரெக்கார்டு நடக்குது. அந்த மாதிரி மேபி ஏதாச்சும் ரொம்ப அடிச்சு ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் அந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர ஐ டோன்ட் see them consistently playing. They will entertain, but they will not win much. Win the hearts but win not win the trophy அப்படின்றீங்க. கேஎல் ராகுல் இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஐ மீன் லாஸ்ட் சீசன் எல்லா சீசனும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு அவரு. இந்த சீசன் will be even better if he doesn't take up the captaincy. கேஎல் ராகுல் தான் ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா 600 அடிக்கிறது. ஆமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாயிட்டே வருது. இந்த தடவை அவர் அந்த 600 ரன் அடிச்சு அந்த டீமை காலி பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இந்த வாட்டி வந்து டீமே காலி ஆயிரும். அவர் என்ன பண்ண போறாரு? இல்ல இந்த கேப்டன்சி இல்லைன்னா ஐ திங்க் ஒரு ஃபேண்டசி பிக்கு ஹில் பி a really good player. இல்ல டெல்லியில வந்து கிரவுண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அடிப்பாரு பாருங்க. நல்ல பேட்டிங் பிட்ச் நிறைய அடிப்பாரு. அது ஓகே, பட் அது டீமுக்கு எந்த அளவுக்கு உதவி, டீமை எத்தனை மேட்ச் அவர் ஜெயிக்க வைப்பாரு? அதான் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். நான் அக்ரெசிவ் அடிக்கிறேன்னு தெரியல. ஓகே ராகுல், அப்போ இந்த உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் ஸ்டார், இந்த ஸ்டார் டு வாட்ச் அவுட் ஃபார் விப்ரஜ் நிகாமா இந்த டீம்ல? விப்ரஜ் நிகாம் பிளஸ் கேஎல் ராகுல் தான். ராகுல் வந்து லாகுல சொல்லலைன்னா அப்புறம் என்ன? கேஎல் உங்களுக்கு யார் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த எனக்கு டோர்னமெண்ட்? அபிஷேக் போரல் will be the breakout star and it will be his way towards the national team. நேஷனல் டீமா? ஓகே, down the line அப்படின்னா அப்செட் ஆயிட்டாரு அவர். இல்ல அவர் பிளேயர் நானும் சொல்றேன் அபிஷேக் பொருள் வந்து will be the breakout star in this இது. பட் நேஷனல் ஸ்குவாட் அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஐ திங்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் டெல்லி டீமா. ஸோ அபிஷேக் சொல்லியிருக்கோம், கேஎல் ராகுல் ஹேவ் அ குட் சீசன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆல்சோ விப்ரஜ் நிகாம் இஸ் a குட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், பட் வித் அக்சர் அண்ட் குல்தீப் அரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மோஹித் சர்மா ஆல்சோ இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மர். அந்த இம்பாக்ட் சப் அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஹி ஆல்சோ மைட் கெட் இன் ஃபார் அ ஃபியூ கேம்ஸ். ஸோ இதுதான் டெல்லியை பொறுத்த வரைக்கும். பட் ஆல் ஆஃப் அஸ் ஐ திங்க் யுனானிமஸ்லி அக்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இது என்ன 6வது டீமு, இந்த டீம் தேராது அப்படின்னு எல்லாருமே வந்து சுழிச்சு விட்ட டீம் இந்த டீம். ஆனா இப்படி 4 பேரும் சுழிச்சு விட்டு இந்த டீம் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் சுழிச்சு விட்டோம் இந்த டீம். ஸோ 7வது 8வது என்னுடைய கணக்கு. நீங்க உங்களுடைய ஃபைனல் ஒப்பீனியன்ஸ் சொன்னீங்கன்னா we can sign off. நிறைய நல்ல டீம் எடுத்திருக்காங்க. பட் மெயினா வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. பிளஸ் பவுலிங் குட் ஆன் பேப்பர், பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அன்லக்கிலி தே வுடன்ட் குவாலிஃபை திஸ் இயர். பட் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா தே குட் ஸ்டெபிலைஸ் பெட்டர். நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீசன்ஸ் ஐ குட் திங்க் தே குட் கம் அப் வித் த பிக் பேங். இல்ல எனக்கு இந்த டீம்ல என்னன்னா அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார் 3 பேருமே கேன் பவுல் இந்த டெப்த். ஸோ அது ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கும். நியூ பால்ல கூட இப்போ ஸ்டார்க் நல்லா போட்டாருன்னா அவங்க தே கேன் கோ ஃபார் கண்டினியூஸா 3 overs கூட போட வைக்கலாம். ஏன்னா மற்ற 2 பேரும் டெத்தில் போடுவாங்கன்றத வச்சு. ஸோ அதனால தே கேன் பிளே அரவுண்ட் ப்ராபப்ளி குல்தீப், அக்சர் பட்டேல் மிடில். தே ஆர் வெரி குட் பவுலிங் வைஸ். கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் அவங்களுக்கு. ஓகே, பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ராகுல் சைன் ஆஃப் பண்ணிடலாமா, இல்ல ஏதாவது ஒரு மீம் போடுறீங்களா கடைசியா உள்ள வந்து? கடைசியில என்ன இவங்க வந்து 2021 நல்லா பண்ணாங்க. கடைசி 3 years பெருசா இல்ல. 5th 6th 9th முடிச்சாங்க. ஐ டோன்ட் திங்க் they may try to build up the team from now, but I don't think
they gonna succeed anytime soon. பில்டிங் Sorry, ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ம் அப்புறம் ஸ்டார்க்கு நல்ல பிளேயர் தான். நான் இந்த டீமுக்குலாம் ஸ்டார்க்கு எடுத்து பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பார்ப்போம். போன சீசனும் ஒன்றும் பெருசா பண்ணல. அதான் அதான் ஃபைனல்ல ராக்கி கழிச்சு விட்டாரு முக்கியமான இதுல. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஸ்டார்க்குன்னு இது as a கிடைச்சது. பவுலர் நல்ல பவுலர். ஆனா இந்த இடத்துக்கு அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஃபைனல்ல ஆஹ் இறக்குனாரு, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குனாரு. ம் இல்ல இந்தியன் டீம், ஆஸ்திரேலியா டீம், சாரி இங்கிலாந்துனா இறக்குவார் அவரு. ம் பிளேயிங் நம்ம வித் ஹிம்செல்ஃப் அப்படின்றீங்களா? ஆஹ் இன்ஜுரியாவும் பாத்துக்கோங்க, நான் சும்மா வந்து 4 ஓவர் போட்டு போறேன். அவ்வளவுதான். இல்ல பொட்டி தூக்கி கிளம்பிட்டாருன்னா எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. பண்ணாலும் பண்ணிடுவாரு. கேப்பபிள் எனக்கு என்னமோ இதுக்கு விளையாடணும்னு தான் அங்க போகலையோன்னு தோணுது. அதாவது அதுவும் எனக்கு தெரிஞ்ச வெரி ஃபியூ ஆஸ்திரேலியன்ஸ் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா இதை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு விளையாண்டது மேபி ஷேன் வாட்சன் அந்த இதுல, வார்னர் ஹேடன், வார்னர், அந்த மாதிரி வி கேன் நேம் சிங்கிள் அவுட். மோஸ்ட் பீப்புள் அந்த சரி ஒரு நல்ல கான்ட்ராக்ட் இருக்கு, வந்து ஒரு 4 மேட்ச் ஜாலியாக ஆடிட்டு போவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் வராங்க. பட் ஆக்சுவலி எங்க எல்லாத்துலயும் அப்படிதான் விளையாடுறாரு. அது வேற. ஆமா அது ஒரு நேச்சர் அப்படிதான். அது அவரோட கேம். அது ஓகே. இருக்கிறதுலே ஒஸ்ட் வந்து மிச்சல் மார்ஷ் தான். ம் அவர் வந்து வெக்கேஷன் டு இந்தியா வந்துருப்பாரு. ஓகே, ம் எனிவே நம்ம இந்த டீம் பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரெசிவா இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ வில் பி பேக் வித் ஃபர்தர் ரிவ்யூஸ் ரிகார்டிங் ஃபர்தர் டீம்ஸ். சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டி ஸ்குவாட்.